Hello guys, I'm Varun. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Asteroid 2024JB33 இந்த asteroid வந்து 19 ஆகஸ்ட் 2024 நம்ம இந்த பூமியே சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு. நம்ம இன்னைக்கு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்க பார்க்கணும் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீடைலா பார்ப்போம். Asteroid 2024JB33 இந்த asteroid வந்து 19 ஆகஸ்ட் 2024 நம்ம இந்த பூமியில இருந்து 2.8 மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல asteroid 24779 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல இந்த asteroid வந்து பூமியை சேஃபான டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்கு அப்படினு நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 620 அடி டயாமீட்டர் கொண்டிருக்கு இந்த asteroid ஒரு பில்டிங் சைஸ் அளவுள்ள asteroid இது அப்படினு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த asteroid மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை asteroid வந்து இருக்கு அப்படினு கேட்டீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில மெயின் asteroid belt ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் asteroid beltல 1.7 மில்லியன் asteroid வந்து இருக்கு. 17 லட்சம் asteroid வந்து மெயின் asteroid beltல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த 17 லட்சம் asteroid வந்து சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குது. சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இந்த மாதிரி ஏதாச்சும் asteroid வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அமைஞ்சிருக்கு. நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில வந்து சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல வந்து எத்தனை asteroid வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. மெயின் asteroid beltல உள்ள 1.7 மில்லியன் asteroid விட 17 லட்சம் asteroid விட அதிகமான asteroid வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல வந்து அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள எல்லா asteroidம் வந்து சூரியன் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு asteroid வந்து பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கப்போ 19 ஆகஸ்ட் 2024 Asteroid 2024JB33 இந்த asteroid வந்து நம்ம இந்த பூமியில இருந்து 2.8 மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல கடந்து போயிருக்காங்க. நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறிய அளவுள்ள asteroid வந்து பூமியில வந்து இருந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுள்ள asteroid நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகுறப்ப அந்த சிறிய அளவுள்ள asteroid வந்து எரிஞ்சு அழிஞ்சிடும். அது மிகப்பெரிய அளவுள்ள asteroid நம்ம பூமியில வந்து விழுந்துச்சுன்னா அந்த பூமியில வந்து பெரும் பாதிப்பு வந்து ஏற்படும். எக்ஸாம்பிள் சொன்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள asteroid நம்ம பூமியில வந்து விழுந்துச்சு. அந்த asteroid நம்ம பூமியில விழுந்ததுனால டைனோசரோட இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து நம்ம பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள asteroidனால நம்ம பூமியில ஒரு கொடூரமான அழிவு வந்து ஏற்பட்டுச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு asteroid நம்ம பூமி நோக்கி வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனல் வீடியோ வச்சிருக்கோம். See